வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும், திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பார்க்கறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். தம்மை பற்றி திட்டமிட்டு பொய்கள் பரப்பப்படுவதாகவும் தமது செயல்களால் பதிலடி கொடுப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். சாதி பெயர்களின் இறுதி எழுத்து இர் என முடியும் வகையில் மாற்றம் செய்து மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கச் செய்ய வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் மாவட்ட பரப்புரை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கட்சித் தலைவர்களின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடம் நெடுஞ்சாலை என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறை தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பயண திட்டம் மாற்றப்பட்டு திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் வரும் புதன்கிழமை பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரோட் ஷோ நடத்தவும் வாகனத்தில் இருந்து பரப்புரை செய்யவும் காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மேடை அமைத்து பொதுக்கூட்டம் போல பிரேமலதா பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பில் மாற்றம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய்க்கு கடந்த மார்ச் மாதம் முதல் மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்காமலேயே உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு அவருக்கு திடீரென பாதுகாப்பு வழங்கியது. அதன்படி துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் 11 பேர் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பை மீறி சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்குள் சில நாட்களுக்கு முன்பு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் புகுந்தது சர்ச்சையானது. அத்துடன் கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். விஜய் மீது காலணியும் வீசப்பட்டது. தொடர்ந்து விஜய்க்கான பாதுகாப்பு பணியில் குளறுபடிகள் நீடிப்பதால் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பே தொடரும் என்றும் அவருக்கான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று எந்த பரிந்துரையும் இல்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீடு அமைந்துள்ள பகுதியில் காவல் ஆய்வாளர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த சாலையில் வசிக்கக்கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் வெளியாட்கள் அந்த வழியை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு தாவேக மறுப்பு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியது. இந்நிலையில் டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. விஜய்க்கு ஆதரவாக துணை நிற்போம் என பாஜக மேலிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஆளுங்கட்சி தரப்பு விஜயை விமர்சித்தால் பாஜக துணை நிற்கும் என கூறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் விஜயுடன் பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவலுக்கு தாவேக தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல தாவேகவை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விளக்கம் அளித்துள்ளார். 2026 திமுக வீழ்த்தணும்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்த மாதிரி யார் சொல்லி இருக்காங்க? இல்ல இல்ல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுல உண்மை இருந்தாதான் வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்ற நீதிமன்றத்தின் கருத்துக்கு தாவேகவினர் தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் குஷ்பு கூறினார்.
கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விஜயை சிலர் தவறாக வழிநடத்துவதால் சதி இருப்பது போல பேசுவதாகவும் கூறியுள்ளார். இது தாவேக்கா ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யல. இது ஒரு விபத்து தான். யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக்கா. அதை விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது. இந்த விவகாரத்தில் அதிமுகவும் பாஜகவும் அரசியல் செய்வதாகவும் சாடினார். கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு நிதானமாகவும் சரியாகவும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணை தொடங்கும் என்றும் இதன் மூலமாக முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பலவற்றிலும் இந்தியாவுக்கு முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று அனைவரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டிருக்கூடியவர், இந்த கூட்டு முயற்சியில் அனைவருடைய யோசனைகள், ஆலோசனைகளையும் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணை ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கும் பணி தொடங்கியுள்ளது. கரூரில் கடந்த வாரம் சனிக்கிழமை தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்த் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் விசாரணை ஆவணங்களை ஒப்படைக்கும் பணி தொடங்கியுள்ளது. கரூர் நகர காவல் நிலையத்தில் இருந்த விசாரணை ஆவணங்களை காவல் ஆய்வாளர் தனியார் காரில் சென்னைக்கு கொண்டு வந்தார். சென்னையில் ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட உள்ளன. கரூரில் உண்மையான கூட்ட நெரிசலாக இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது என தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்ட தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா தலைமையிலான குழு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிஷோர் மக்வானா கரூர் சம்பவம் குறித்து உண்மையான விசாரணை நடந்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்றார். हर एक परिवार को सरकारी नौकरी भी मिलनी चाहिए, क्योंकि जो मरने वाले लोग हैं वो एकदम गरीब, पीड़ित, शोषित है. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கை கேட்டுள்ளதாகவும் அது கிடைத்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் கிஷோர் மக்வானா தெரிவித்தார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்ற துடித்த மக்களின் புதிய வீடியோ காட்சி வெளியாகி கதிகலங்க வைத்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இந்நிலையில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பான புதிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. விஜயை காண கூட்டம் முண்டியடித்ததில் ஏராளமானோர் சரிந்து விழுந்தனர். உடனடியாக அருகில் இருந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் காவல்துறையினர் அவர்களை மீட்டு ஆசுவாசப்படுத்தினர். கூட்டத்தில் மயங்கி விழுந்த பெண்மணிக்கு காவலர் ஒருவர் முதல் உதவி சிகிச்சை அளித்தார். மூச்சு விடுங்க
மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்ற கோரி தொண்டர்கள் சிலர் பரப்புரை வாகனத்தில் இருந்தவர்களை நோக்கி கூச்சல் எழுப்பினர். அதைத் தொடர்ந்து பரப்புரை வாகனத்தில் இருந்தவர்கள் கூட்டத்தை நோக்கி தண்ணீர் பாட்டில்களை வீசினர். கூட்ட நெரிசலில் சிக்கிய தொண்டர்கள் சிலர் அருகே இருந்த குடிசை வீடு மற்றும் மரக்கிளையில் மீது ஏறி உயிர் தப்பியதும் இந்த புதிய வீடியோ காட்சியில் பதிவாகியுள்ளது. விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் மாவட்ட காவலர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் பரப்புரை சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மோதியதற்காக விஜயின் பரப்புரை பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் 2 மணி நேர வீடியோ காட்சிகள் 30க்கும் மேற்பட்ட செல்போன்களில் பதிவான வீடியோக்களை ஆய்வு செய்த நாமக்கல் காவலர்கள் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயின் பரப்புரை வாகனம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மீது மோதியது நாமக்கல் காவல் எல்லைக்குள் வருவதால் இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் விரைவில் உண்மை வெளிவரும் என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் எக்ஸ்தலத்தில் கடந்த 30ஆம் தேதி பதிவிட்ட தாவேக்காவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புரட்சி வெடிக்கும் என்று சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தேசிய சப் ஜூனியர் கூடைப்பந்து போட்டி தொடக்க விழாவில் பங்கேற்க உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் ஆதவ் அர்ஜுனா சென்றார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் விரைவில் உண்மை வெளிவரும் என்று கூறினார். We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. முன்னதாக ஆதவ் அர்ஜுனாவின் பதிவு குறித்த பின்புலத்தை விசாரிக்குமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தொடர்ந்து 8வது நாளாக தலைமறைவாக உள்ள தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை பிடிக்க தனிப்படையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் 2 நாட்களுக்கு முன்பு மதியழகனை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தாக்கல் செய்த மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கைது செய்ய 5 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக தலைமறைவாக உள்ள ஆனந்தை கைது செய்ய சென்னை, ஏற்காடு மலை கிராமங்கள் உள்ளிட்ட இடங்களில் தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது உண்மைதான் என்றும் தெரிவித்தார். கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விஜய் மீதான நீதிமன்றத்தின் கருத்து குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும். கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நியாயமாக இருக்கும் என நம்புவதாகவும் கனிமொழி கூறினார். விருதுநகர் அருகே ஆபத்தான முறையில் ஓடையை கடக்க முயன்ற நிலையில் 6 வயது சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் ஓடையை கடக்க முயன்றபோது தாய் தந்தை கண்முன்னே 6 வயது சிறுவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீரர்பட்டியைச் சேர்ந்த ஐயனார் தேவகி தம்பதி தங்களது 6 வயது மகன் அரவிந்துடன் அருப்புக்கோட்டை அருகே உள்ள மலைப்பட்டி பெருமாள் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அங்கு திடீரென மழை கொட்டிய நிலையில் அவர்கள் கோவிலில் இருந்து திரும்பி வந்தபோது சாலையின் குறுக்கே இருந்த ஓடையில் தண்ணீர் அதிக அளவில் சென்றதால் தரைப்பாலம் மூழ்கியது.
இதனால் சிறிது நேரம் அங்கு காத்திருந்த தம்பதி பின்னர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடந்துள்ளனர். அப்போது வெள்ளத்தில் சிக்கி மூவரும் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஐயனாரும் தேவகியும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஆனால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 6 வயது சிறுவனான அரவிந்த் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சிறுவனின் உடலை மீட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கருமலை பகுதியில் உள்ள ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றின் நடுவே துணி துவைத்துக் கொண்டிருந்த சீதாலட்சுமி மற்றும் அவரது மகள் ஆகிய இருவரும் பாறையில் ஏறி நின்று காப்பாற்றுமாறு கூச்சலிட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் சுமார் 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக நள்ளிரவிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூர் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. விருதுநகர், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியிலும் 2வது நாளாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. கோவில்பட்டி, நாலாட்டின்புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 1 வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்வதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இன்று இரவு 7 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று காலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடையும். இதனிடையே ஆயுத பூஜை விடுமுறையை முடித்துக் கொண்டு நாளை சென்னை திரும்பக்கூடிய பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர், தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பீகாரில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆய்வு செய்தார். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே அங்கு இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தில் தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி தொடர்கிறது. காங்கிரசுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி, மாநில தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி வரை சத்பூஜை கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதால் அதன் பிறகு தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் 5 லட்சம் வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இளைஞர்களுக்கான 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 400 நவோதயா வித்யாலயாக்கள் மற்றும் 200 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள 1200 தொழில் திறன் ஆய்வகங்களையும் அவர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் பீகார் மாநிலத்தில் புதுப்பிக்கப்பட்ட முதலமைச்சரின் சுய உதவித்தொகை உறுதி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பீகாரில் 5 லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை பெறுவார்கள். அத்துடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட பீகார் மாணவர் கடன் அட்டை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் உயர்கல்வி பயில 4 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாமல் கடன் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியில் கல்வி சீரழிக்கப்பட்டதால் பீகார் மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டதாக சாடினார். வட மாநிலங்களில் இருமல் மருந்தை குடித்ததால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ள நிலையில் ராஜஸ்தானில் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் மட்டும் இருமல் மருந்து உட்கொண்ட 9 குழந்தைகள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அம்மாநில அரசு அப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட இருமல் மருந்துகளில் 19 மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தியது. அதில் 9 மாதிரிகளில் சிறுநீரக பாதிப்புக்கு காரணமான டை எத்திலீன் கிளைகால் என்ற ரசாயனம் கலக்கவில்லை என்பது உறுதியானது. ஆனால் காஞ்சிபுரத்தில் செயல்படும் சென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் டை எத்திலீன் கிளைகால் இருந்ததை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உறுதி செய்தது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய பிரதேசத்தில் சென் பார்மா நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிப் உட்பட அனைத்து இருமல் மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 19 மாதிரிகள் விநியோகம் செய்யப்பட்ட 6 மாநிலங்களில் விசாரணை மேற்கொள்ள அம்மாநில அரசு குழு அமைத்துள்ளது. இதேபோன்று ராஜஸ்தானிலும் இருமல் மருந்து உட்கொண்ட 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அம்மாநில அரசும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோல்ட்ரிப் மருந்து உட்பட அம்மாநிலத்தில் உள்ள கேசான் பார்மா என்ற நிறுவனம் தயாரித்த 19 மருந்துகளுக்கு ராஜஸ்தானில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேசான் பார்மா நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ததாக மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி ராஜாராம் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இருமல் மருந்து குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 குழந்தைகள் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சென் பார்மா என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்ட மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதனையடுத்து சென் பார்மா நிறுவனத்தில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேட்ச் 13 தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் உட்பட 5 மருந்துகள் ஆய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதில் கோல்ட்ரிப் மருந்தில் மட்டும் சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யும் டயத்லீன் கிளைகால் என்ற ரசாயனம் 48 விழுக்காட்டிற்கு மேல் கலந்திருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் அந்நிறுவனத்தின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான். ஒன்று, இது காலாவதியான மருந்துகள் கொடுக்கும் போது தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இது எல்லா கோணத்திலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணையின் முடிவில் அது என்ன மாதிரியான இது வருது அந்த மருந்து எடுத்துக்க வேணாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். கோல்ட்ரிப்ன்ற அந்த இருமல் மருந்து எடுத்துக்க. ஆமா, அது சொல்லு. இதனிடையே மறு உத்தரவு வரும் வரை தமிழ்நாடு முழுவதும் கோல்ட்ரிப் மருந்தின் விற்பனை மற்றும் விநியோகத்தை நிறுத்தி வைக்குமாறு ஆணையிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நோயாளிக்கு வழங்கப்பட்ட பிஸ்கட்டை பாஜக தொண்டர் திரும்ப பெற்றுக் கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பிஸ்கட் வழங்கிய பாஜக தொண்டர் புகைப்படம் எடுத்ததும் அதை திரும்ப பெற்றுக் கொண்ட தருணம்தான் இது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பாஜகவின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சிகிச்சை பெறுபவரிடம் 10 ரூபாய் மதிப்பிலான பிஸ்கட் பாக்கெட்டை வழங்கிய பாஜக பெண் தொண்டர் ஒருவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அந்த பிஸ்கட்டை திரும்ப பெற்றுக் கொண்டார். பாஜக பெண் தொண்டரின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
அமெரிக்கா விதித்த கெடு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முடிவு குறித்து உலக நாடுகளிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சுமார் 2 ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய இஸ்ரேல் காசா போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் 20 அம்சங்கள் உள்ள அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார். இதற்கு இஸ்ரேல் தரப்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் வழங்க இன்று மாலை 6 மணி வரை அவகாசம் அளிப்பதாக காலக்கெடு விதித்திருந்தார். அமைதி திட்டத்தில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய அம்சங்களை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த ஹமாஸ் சில விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஆரம்ப விலகல் பாதைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் உறுதிப்படுத்தியதும் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் தொடங்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே மிக முக்கியமான சாதனையின் விளிம்பில் இஸ்ரேல் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் இன்னும் இறுதியாகாவிட்டாலும் அனைத்து பாலஸ்தீன பணைய கைதிகளையும் விடுவிப்பதாக அறிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹமாஸின் தாமதங்கள் மற்றும் ஏய்ப்புகளை அதிபர் ட்ரம்ப் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதால் பேச்சுவார்த்தை செயல்முறையை குறுகியதாக மாற்றுமாறு பேச்சுவார்த்தை குழுவிற்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் போரே 26 வயதான இவர் ஹைதராபாத்தில் பல் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் முதுகலை பட்டத்தை முடித்த சந்திரசேகர் அங்கு நிரந்தர வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வந்த எரிவாயு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் சந்திரசேகரை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்நாட்டு காவல்துறையினர் சந்திரசேகரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்து துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மகனின் உடலை இந்தியா கொண்டுவர உதவ வேண்டுமென சந்திரசேகரின் பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது உடல் விரைந்து கொண்டுவரப்படும் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. ரோஷன் சேஸ் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்று முதல் இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 44.1 ஓவர்களில் 162 ரன்களுக்கு சுருண்டது. இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 2ஆம் நாளான வெள்ளிக்கிழமை ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டை இழந்து 448 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. 286 ரன்கள் பின்தங்கிய நிலையில் சனிக்கிழமை 2வது இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இறுதியாக மேற்கிந்திய தீவுகள் அணி 45.1 ஓவர்களில் 146 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய தரப்பில் ஜடேஜா 4 விக்கெட்டுகளையும் சிராஜ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குலதெய்வ கோவிலில் நடிகர் தனுஷ் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் கடந்த 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்துரங்கபுரத்தில் உள்ள தனது குலதெய்வமான கஸ்தூரியம்மன் மங்கம்மாள் கோவிலில் நடிகர் தனுஷ் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பெற்றோர் கஸ்தூரி ராஜா, விஜயலட்சுமி, மகன்கள் லிங்கா, யாத்ரா, சகோதரர் செல்வராகவன் உள்ளிட்டோரும் குலதெய்வத்தை வழிபட்டனர். இட்லி கடை படம் வெளியாவதற்கு முன்பும் குலதெய்வ கோவிலில் குடும்பத்தினர் தனுஷ் சாமி தரிசனம் செய்திருந்தார். இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவில் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் குறித்து தனுஷ் பேசியிருந்தது கவனிக்கத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலை சென்றுள்ளார். தன்னுடைய திரைப்பட பணிகள் முடிவடைந்ததும் இமயமலைக்கு சென்று ஓய்வெடுப்பதையும் தியானம் மேற்கொள்வதையும் ரஜினி வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் வேட்டையின் படம் வெளியாவதற்கு முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஜினி இமயமலைக்கு சென்று வந்தார். கூலி படப்பிடிப்புகள் முடிந்த சமயம் இமயமலை பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த பயணத்தை ரஜினி தவிர்த்திருந்தார். இந்நிலையில் ஒரு வார பயணமாக உத்தராகண்ட் சென்ற ரஜினி ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு பத்ரிநாத் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து பாபா குகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது.
கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது. இந்த மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடுவதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த விவகாரத்தில் தலையிட்ட நீதிமன்றம் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்தும் கிடப்பில் போடப்பட்ட 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்தும் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை வழிமறித்து அதிமுக நிர்வாகி மிரட்டும் தொனியில் பேசிய காட்சிகள் தான் இவை. கடலூர் மாவட்டம் மடலூர் அடுத்த ஆவத்தானபுரம் கிராமத்தில் பச்சைவாடியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்திரன் தலைமையிலான குழுவினர் கோயிலுக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அப்போது அதிகாரிகள் வந்த வாகனத்தை வழிமறித்து அதிமுக வடலூர் நகர செயலாளர் பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தன்னை கேட்காமல் எப்படி கோயிலுக்கு வந்தீர்கள் என கூறி மிரட்டும் துணியில் ஒருமையில் பேசினர். தப்பான இல்ல நீங்க வந்து என்ன நீங்க கேக்குறதே தப்பா கேக்குறீங்க. போலீஸ்னா வர சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன மிரட்டுறீங்க? நீங்க இதனிடையே அதிகாரிகளை அவர்களது அலுவலகத்திற்கே சென்று பாபு மிரட்டல் விடுத்த வீடியோவும் வெளியாகி உள்ளது. கோயில் அத்தருக்கு எனக்கு சம்மன் அனுப்பணும். எப்படி நீங்க சம்மன் அனுப்புறீங்க? யாருக்கு சம்மன் அனுப்பிருக்கீங்க? யாருக்கு சம்மன் அனுப்புறீங்க நீங்க? இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள சீமான் மீனவ படகின் மூலம் கடலுக்கு சென்று ஆய்வு செய்த காட்சிகள் தான் இவை. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த வகையில் அண்மையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கால்நடை மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகளின் மாநாடு ஆகியவை நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி தூத்துக்குடியில் கடல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்செந்தூர் சென்ற சீமான் மீனவர்களுடன் படகில் சென்று கடல் பகுதியில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் விஜயை கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சிப்பதாக கூறினார். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. இனி வரும் காலங்களில் கவனமா இருக்கணுங்கிறது சரியா. அது மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆக்ஷர் ரோந்து கப்பலுக்கு அளிக்கப்பட்ட பிரத்யேக வரவேற்பு தான் இது. நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்ட கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் 51 மீட்டர் நீளமும் 320 டன் எடையும் கொண்ட ஆக்ஷர் கப்பல் கட்டப்பட்டது. நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் கடலோர காவல் படையின் திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு காரைக்கால் துறைமுகத்தில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் தீப்தி முகில் சாவ்லா கலந்து கொண்டு கப்பலை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய அரசின் ஆதாமி திட்டத்தின் கீழ் 8 கப்பல்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அர்ப்பணிக்கப்பட்ட 2வது கப்பல் ஆக்ஷர் ஆகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து மதுரை மாநகர வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள அம்மன், சுவாமி சன்னதிகள், தங்க கொடிமரம், அன்னதானம் வழங்கும் இடம், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கோயில்
கோயிலின் 4 கோபுர நுழைவு வாயில் பகுதிகளிலும் பக்தர் செல்லக்கூடிய பகுதிகள், செல்போன், காலணிகள் வைக்குமிடம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 3 மணி நேரமாக நடத்தப்பட்ட சோதனையில் எந்த வெடிபொருளும் கண்டறியப்படாத நிலையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த மிரட்டல் புரளி என தெரியவந்தது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் தர்காவில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா ஆகிய பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நெய்க்குட காணிக்கை கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும், அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. திருக்கோவில் பின்புறம் உள்ள தீபமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டு தொடர்ந்து 11 நாட்கள் அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாய் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். பக்தர்கள் வழங்கும் நெய்க்குட காணிக்கையை தீபமலை மீது ஏற்றப்படும் தீபக்கொப்பரையில் ஊற்றுவது வழக்கம். அந்த வகையில் கோயிலில் உள்ள கிளி கோபுரம் முன்பும் திருமஞ்சன கோபுரம் முன்பும் நெய்க்குட காணிக்கை கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. அண்ணாமலையார் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நெய் காணிக்கை செலுத்தி அதற்குண்டான ரசீதுகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் 1 கிலோ நெய் 250 ரூபாய்க்கும் 1/4 கிலோ நெய் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பக்தர்கள் தாங்கள் விரும்பும் அளவிற்கு நெய்க்குட காணிக்கை செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொண்டு திருக்கார்த்திகை தீப திருவிழா முடிந்தவுடன் ரசீதை காண்பித்து தீப மை பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் தேங்கும் மழைநீர் ஒரே நாளில் வடியக்கூடிய வகையில் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட கணேசபுரம் சுரங்கப்பாதை, முல்லை நகர் கால்பந்து மைதானம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை மாநகராட்சி மேயர் பிரியா ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், கணேசபுரம் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் வசதிக்காக அங்குள்ள சாலை சீரமைக்கப்பட்டு வரக்கூடிய 10ஆம் தேதி திறந்து வைக்கப்பட இருப்பதாக கூறியுள்ளார். 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு உள்ளதாகவும், வடசென்னையில் தாழ்வான இடங்களை கண்டறிந்து 100 HP மோட்டார் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பருவமழையின் பொழுது 15 சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டருக்குட்பட்ட மழையை தாங்கக்கூடிய சூழல் சென்னை மாநகராட்சியில் இருக்கு. அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே மழைநீர் வடிகால் மூலியமா நம்ம மேம்படுத்திருக்கிறோம். இப்போ இருக்க கட்டமைப்புகள்ல 24 மணி நேரத்துல பொதுமக்களுக்கு இடையூறால இரவு மழை பெய்ந்தா காலையில பொதுமக்கள் டிராபிக் இல்லாம அவங்க பணிக்கு செல்ல, ஸ்கூலுக்கு செல்ல கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்குது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எந்த சாலையிலும் பள்ளம் தோண்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மேயர் தெரிவித்தார். சென்னை மாநகர பகுதிகளில் தேவையற்ற மரச்சாமான்கள், துணிகள் மற்றும் மின்னணு கழிவுகளை அகற்ற மாநகராட்சி புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் தேங்கி கிடக்கக்கூடிய பயன்படுத்த முடியாத அல்லது தேவையற்ற பழைய பொருட்களை சேகரித்து அகற்றுவதற்காக சென்னை மாநகராட்சி ஒரு புதிய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவையின் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் உள்ள பழைய சோஃபா, படுக்கைகள் உள்ளிட்ட மரச்சாமான்கள், துணிகள் மற்றும் பழைய மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவற்றை அகற்ற முடியும். இந்த சேவை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மட்டுமே வழங்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த சேவையை பயன்படுத்த விரும்புவோர் 1913 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது 9445061913 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அல்லது கோரிக்கையை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நம்ம சென்னை செயலியில் பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சேகரிக்கப்படக்கூடிய பொருட்கள் மாநகராட்சியால் பாதுகாப்பாக எரிக்கப்படும் என்றும், தேவையற்ற மற்றும் பழைய பொருட்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தி சென்னையை தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. மதுரையில் பழமையான கட்டடம் இடிந்து விழுந்தது. மதுரையில் பழமையான கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 53 வயதான ஜெமிலா. இவர் தனது பேர குழந்தைகள் 2 மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு கண் சிகிச்சைக்காக வந்தார். பின்னர் மதுரை யாகப்பா நகர் பகுதியில் உள்ள தனது சகோதரர் வீட்டிற்கு செல்வதற்காக பேர குழந்தைகளுடன் ஆட்டோவில் வந்துள்ளார். தன் சகோதரர் வீடு அருகே வந்தபோது அங்கிருந்த பழமையான கட்டடம் ஆட்டோ மீது இடிந்து விழுந்தது. இதில் ஜெமிலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த அவரது பேர குழந்தைகள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி உதவியுடன் இடிபாடுகளை அகற்றி ஜெமிலாவின் உடலை மீட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் உள்ள பழமையான கட்டடங்களின் நிலை குறித்து ஆய்வு நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 20 கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் வாணியம்பாடியில் இருந்து பெரியப்பேட்டை, தேவஸ்தானம், கொடையாஞ்சி, அம்பலூர், சங்கராபுரம் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று வாணியம்பாடியில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். நோயாளியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. வீடெல்லாம் தெருவெல்லாம் நடக்க முடியல சார். குழந்தைங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டமா வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு வாங்கிறதுக்கெல்லாம் கூட கஷ்டமா இருக்கு. இடுப்பளவுக்கு மேல தண்ணி இருக்குங்க. தண்ணியில் எப்படி வர்றதுன்னு தெரியல. அதுவும் மோரி தண்ணியெல்லாம் இதுல கலந்து இருக்கு. உபரி நீர் தண்ணி 2 சைடா பிரிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு சைடா திருப்பி விட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில தண்ணி தேங்கி நிக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஜலகம்பாறை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி ஜலகம்பாறை அருவியில் பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இதேபோன்று தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதியில் கொட்டிய மழையால் சின்ன சுருளி அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் சின்ன சுருளி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் சூளகிரியை அடுத்து அட்டக்குறுக்கி கிராமத்தில் உள்ள குட்டை நிரம்பி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோன்று ஓசூரை அடுத்த தொரப்பள்ளியில் ஏரி நிரம்பி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. குறிப்பாக ஆர்ஆர் கார்டன் பகுதியில் சுமார் 50 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் தொரப்பள்ளியிலிருந்து திப்பாலம் என்ற கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் திப்பாலம் கிராமத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்று மரத்தின் மீது ஹாயாக ஓய்வெடுத்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. முதுமலை வனப்பகுதி முழுவதுமாக பசுமையாக காட்சியளிப்பதால் சாலையோரங்களில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு கர்நாடகா, கேரள மாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மசினக்குடி சாலை வழியாக பயணிகள் செல்லும் போது சாலையோரம் இருந்த மரத்தில் சிறுத்தை ஒன்று எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் ஹாயாக ஓய்வெடுத்த காட்சியை பதிவு செய்துள்ளனர். இந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளியை மதுபாட்டிலால் குத்திக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த 25 வயதான பிரதாப் கட்டட வேலைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை காலை பெத்துச்செட்டிப்பேட்டை கொல்லிமேடு மைதானத்தில் பிரதாப் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுபாட்டிலால் தலை, கழுத்து, மார்பு உள்ளிட்ட இடங்களில் குத்தி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. முதற்கட்ட விசாரணையில் சில நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் பகுதியில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பிரதாப்புக்கும் சோறுபழனி, மண்ணெண்ணெய் வினோத் ஆகியோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது தெரியவந்தது. அப்போது இருவரையும் கொன்றுவிடுவேன் என பிரதாப் கூறியதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதாப்பை அந்த இருவரும் மது அருந்துவதற்கு அழைத்துச் சென்று அதிக மது ஊற்றிக் கொடுத்து குடிக்க வைத்து கொலை செய்திருப்பது அம்பலமானது. இதனையடுத்து தலைமறைவாகியுள்ள இருவரையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட பிரதாப் மீது கஞ்சா மற்றும் அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சென்னையிலிருந்து துபாய்க்கு விமானம் மூலம் 52 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு கரன்சியை கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சனிக்கிழமை அதிகாலை துபாய் செல்ல இருந்த விமானத்தில் பயணிக்க இருந்த நபர்களின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர்.
அப்போது பயணி ஒருவரின் சூட்கேஸின் அடிபாகத்தில் ரகசிய அறை வைத்து அதனுள் கட்டுக்கட்டாக வெளிநாட்டு கரன்சிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பயணியை பிடித்து அதிகாரிகள் விசாரித்தனர். இதில் அவர் சென்னையைச் சேர்ந்த 30 வயதான நபர் என்பதும் சுற்றுலா விசாவில் துபாய் செல்ல இருந்ததும் தெரியவந்தது. இந்த பணம் கணக்கில் இல்லாத ஹவாலா பணம் என்பதும் அதனை வேறு யாரோ இந்த பயணியிடம் கொடுத்து துபாய் வழியாக வெளிநாட்டிற்கு கடத்த இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பயணியிடமிருந்து அமெரிக்க டாலர், யூரோ கரன்சி என 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அந்த பயணியை மேல் விசாரணைக்காக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே மற்றொருவரின் காரை விற்பனை செய்வது போல் விற்று அதனை திருடிச் சென்ற இளைஞர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நடுவனேரியை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் சோளம்பாளையத்தை சேர்ந்த 33 வயதான விக்னேஷ் என்பவர் மூலமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய இன்னோவா காரை விலைக்கு வாங்கினார். இந்நிலையில் தன்னுடைய வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த பாஸ்கரன் இது பற்றி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் பதிவெண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சோளம்பாளையம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது திருடப்பட்ட இன்னோவா காரை மீட்டனர். அந்த காரில் சுற்றித் திரிந்த விக்னேஷ், அவருடைய நண்பர்களான முரளிகிருஷ்ணன், சுப்பிரமணி ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். இதில் தரகரான விக்னேஷ் மற்றொருவரின் காரை பாஸ்கரனுக்கு விற்பனை செய்வது போல் விற்றுவிட்டு அவருடைய வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது திருடிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து விக்னேஷ் உட்பட 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திராவில் அரசு மாணவர் விடுதிக்குள் புகுந்து நாயை சிறுத்தை தூக்கிச் சென்றது. ஆந்திர பிரதேசத்தில் அரசு மாணவர் விடுதியில் நாயை சிறுத்தை ஒன்று தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்யாணதுர்கம் நகரில் அரசு மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. வனப்பகுதியிலிருந்து திடீரென வந்த சிறுத்தை ஒன்று அங்கு சாலையில் படுத்திருந்த நாயை தூக்கிச் சென்றது. இந்த காட்சி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வங்கிகளில் காசோலைகளை அன்றைய தினமே கிளியர் செய்து பணத்தை வாடிக்கையாளர் கணக்கில் இருப்பு வைக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. காசோலைகள் மூலம் பணம் செலுத்துவதை விரைவானதாகவும் எளிமையானதாகவும் மாற்ற மத்திய ரிசர்வ் வங்கி புதிய நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை காசோலைகளுக்கு பணம் வழங்கும் பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது காசோலையை பெற்ற வங்கி அதனை ஸ்கேன் செய்து கிளியரிங் மையத்திற்கு அனுப்பும். அதன் பின்னர் கிளியரிங் மையம் காசோலையின் படத்தை பணம் செலுத்தும் வங்கிக்கு அனுப்ப வேண்டும். பணத்தை வழங்கும் வங்கி காசோலைக்கு பணத்தை வழங்கலாமா அல்லது கூடாதா என்ற உறுதிப்படுத்துதலை அன்றைய தினமே வழங்க வேண்டும் என்று RBI அறிவுறுத்தியுள்ளது. ஒருவேளை அன்றைய தினத்திற்குள், அதாவது இரவு 7 மணிக்குள் காசோலை மீது வங்கிகள் முடிவெடுக்கவில்லை என்றால் காசோலை தானாகவே அங்கீகரிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும். இந்த காலக்கெடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 3 மணி நேரமாக குறைக்கப்படும் என RBI அறிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பயணிகள் ரயில் தீப்பற்றி எரிந்த பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் லெனின்கிரேட் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ட்ரோன் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக உக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் உள்ள ஷோஸ்ட்கா பகுதியில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் ரயில் தீப்பிடித்து எரிந்தது. பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் இந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சூரி நடிப்பில் உருவாகி வரும் மண்டாடி படப்பிடிப்பின் போது படக்குழு சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விடுதலை 2, மாமன் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் உருவாகி வரும் மண்டாடி படத்தில் சூரி நடித்து வருகிறார். மகிமா நம்பியார் கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைத்து வருகிறார். மீனவ மக்களின் வாழ்வியலை கதைக்களமாக கொண்டு இப்படம் தயாராகி வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தொண்டி என்ற கடற்கரையில் படப்பிடிப்பு நடந்தபோது படக்குழுவினர் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. அதே நேரம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமராக்கள் கடலில் விழுந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது.
இந்திய ரயில்வேயில் தொழில்நுட்பம் சாராத பணிகளில் 8850 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி முதன்மை டிக்கெட் பரிசோதகர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் கண்காணிப்பாளர், போக்குவரத்து கட்டுப்பாட்டு உதவியாளர், இளநிலை மற்றும் முதுநிலை எழுத்தர்கள் உள்ளிட்ட பணிகளில் 5800 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏதேனும் ஒரு பாடத்திட்டத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று ரயில்வே தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று டிக்கெட் வழங்குனர், கணக்கர் உள்ளிட்ட பணிகளில் 3050 இடங்கள் காலியாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு +2 முடித்தவர்கள் வரக்கூடிய 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ள இளைஞர்கள் ரயில்வே தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பறிக்கக்கூடிய இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.